எவ்ரிவன். நம்ம பாப்கார்ன் தேட்டரில் போய் சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அந்த பாப்கார்ன் எப்படி குட்டி கேர்னல்லேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்குவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கேர்னல் கார்ன், அதோட அவுட்டர் ஷெல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சமாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. அந்த ஷெல் ஹார்டாக இருக்கிறதுனால அதால் வெளியே வர முடியலை. இப்போ நம்ம ஹீட்டு கொடுக்க கொடுக்க அந்த வாட்டர், அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அது வெடிக்கும் போது அந்த அவுட்டர் ஷெல்லை உடச்சிக்கிட்டு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிக்கிறனால தான் நம்ம கையில் பாப்கார்னா வந்து சேருது. இப்போ ஒரு குட்டி கேர்னலை ஹீட் பண்ணுறதுனால அதோட ஸ்டீமும் ப்ரெஷரும் சேர்ந்து வெளியே வந்து நமக்கு பாப்கார்னா கிடைச்சிருச்சு கண்ணுங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாப்கார்ன் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ இந்த பாப்கார்ன் எந்தெந்த வெரைட்டி ஆஃப் கார்ன்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது ரொம்ப சிம்பிள் தான். எந்த கார்ன் ரொம்ப ஹார்டாகவும் அதுக்குள்ள சின்ன மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குதோ அந்த கார்ன் வெரைட்டியால் மட்டும்தான் பாப்கார்னாக கன்வெர்ட் ஆக முடியும். அவ்வளோதான் கண்ணுங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பாப்கார்ன் கர்னல் மாய்ஸ்சர் ஹீட் ஆகிறனால ஸ்டீம் ஆகி ப்ரெஷர் உருவாகி அந்த ப்ரெஷர் செல்லை உடைச்சிட்டு ஸ்டார்ச் எக்ஸ்பேண்ட் ஆகி பாப்கார்னாக நமக்கு கிடைச்சிருச்சு. இவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்றேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.